நீங்க கூகுள் பண்ணி பாருங்களேன். 18ஆம் படி கருப்புன்னு ஒண்ணு இருக்கும். ம். அவருடைய இத பண்ணி அவருடைய திருவுருவத்த அந்த தரிசனம் பண்ணி மனசுல நெனச்சுக்கோங்கலாம் சொல்லிட்டேன். அவங்க அந்த கருப்புன்ற வார்த்தைய அடிக்கடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில வாரங்கள் பிறகு அவங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. ம். அவங்க பாட்டி ரொமேனியால இருக்காங்க. ஏன் இங்க வந்துட்டு போயிறேன் ஒரு 3, 4 மாசம்னு சொன்னது அவங்களுக்கு தோணுது. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எதுக்கு நம்ம பாட்டி ரொமேனியால கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கெளம்பிட்டாங்க எல்லாம். சில மாதங்களில் இவர்கள் பாட்டி சொல்றாங்க, "நான் உன்ன கூப்பிடவே இல்லையே" அப்படின்னாங்க. என்ன தொலைபேசி அழைப்பு வந்ததுன்னே இவங்களுக்கு புரியல. பிறகு சரி எப்படியும் வந்துட்டோம் இங்கேயே தங்கிருவோம்னு தங்கிட்டு இருக்கும்போது தான் ரஷ்ய, உக்ரைன் போர் ஆரம்பித்தது. அவர்கள் இருந்த கிராமம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கும் நெனச்சு பார்ப்பாங்க. என்னன்னா, கருப்புன்ற வார்த்தை. அவங்களுக்கு அது மொழி தெரியாது. கருப்புசாமி எங்க இருக்காருன்னு தெரியாது. அவரு என்ன நல்லது செய்வாரு, அவரு என்ன படையல் வைக்கணும்னு தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, "கருப்பு" அப்படின்னு கூப்பிட்டதுக்கு காப்பாத்திட்டான். அதுதான் 18ஆம் படி கருப்போட சக்தி. அவனுக்கு எல்லை கிடையாது. இப்ப நீங்க கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்த பண்ணுவான். கருப்புக்கு எல்லை கிடையாது.